அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் பிரிந்து சென்றவர்கள் அனைவரையும் 10 நாட்களுக்குள் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்ற கெடுவை எடப்பாடி பழனிசாமிக்கு நேரடியாக விதித்திருக்கிறார். அவர் இணைக்க முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என்றால் நாங்களே ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஈடுபடுவோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தில் தாங்கள் பங்கேற்க போவதில்லை என்றும் 10 நாளுக்குள் இந்த பிரிந்து சென்றவர்களை இணைக்கும் முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபடவில்லை என்றால் தாங்கள் அந்த எடப்பாடி பழனிசாமியின் அந்த தமிழகத்தை காட்போம் மக்களை மீட்போம் என்ற அந்த தேர்தல் பரப்புரை சுற்றுப்பயணத்தில் பங்கேற்க மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்திருப்பது அதிமுக தொண்டர்கள் பங்கேற்க மாட்டார்கள் என்பதை உணர்த்தும் வகையில் அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். பிரிந்து சென்ற அனைவர்களையும் எவரது பெயரையும் அவர் குறிப்பிடவில்லை. ஏனென்றால் 2009ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமியே அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்தான் என்றும் எஸ்.டி. சோமசுந்தரம் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் எம்ஜிஆருக்கு எதிராகவே ஆளுநரிடம் ஊழல் புகார் கொடுத்தார்கள் என்றும் அவர்களுடைய இல்லங்களுக்கெல்லாம் எம்ஜிஆரே சென்று அவர்களை இணைத்தார் என்றும் அதைவிட பெரிய குற்றச்சாட்டுகளை எடப்பாடி பழனிசாமி மீது பிரிந்து சென்ற ஓபிஎஸ்ஓ டிடிவியோ மற்றும் சசிகலாவோ உள்ளிட்ட எவருமே தெரிவிக்கவில்லை என்பதை அவர் மறைமுகமாக குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். இதனால் அனைத்து பிரிந்து சென்ற அனைவரும் ஒன்றிணைந்தால் மட்டுமே வர இருக்கிற சட்டமன்ற தேர்தல் களத்தில் போட்டியிட முடியும், வெற்றி பெற முடியும், கோடான கோடி அதிமுக தொண்டர்களையும் குழப்பத்தில் இருந்து நாம் மீட்க முடியும் என்ற கருத்தையும் செங்கோட்டையன் இன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற இந்த பரபரப்பான செய்தியாளர் சந்திப்பு 9:15 மணிக்கு என்று கூறிவிட்டு 10:15 மணி வரை அந்த அவர் செய்தியாளர் சந்திப்பு அறைக்கு வருவதற்கு முன்னாக அங்கு ஏற்கனவே திரட்டப்பட்ட அந்த மக்கள் கூட்டத்தின் வழியாக அவர் வந்து சேர்ந்து இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இருப்பதன் மூலமாக தமக்கும் மக்கள் செல்வாக்கு இருக்கிறது, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நேரடி போர்க்குரலாக அந்த கட்சிக்கு உள்ளிருந்தே முதன்முறையாக செங்கோட்டையன் இந்த பேட்டியை அளித்திருக்கிறார். ஏனென்றால் இதற்கு முன்பு டிடிவி தினகரன் அந்த கட்சியை விட்டு பிரிந்த போதோ ஓபிஎஸ் பொதுக்குழுவில் இருந்து நீக்கப்பட்ட போதோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவர்கள் அதற்கு முன்னதாக எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்காத நிலையில் செங்கோட்டையன் ஒரு புதிய பாணியை கடைபிடித்து அவர் ஒரு ஆதரவாளர் கூட்டத்தை திரட்டி வந்து இன்று எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரச்சார பயணத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இருப்பது அதிமுகவில் அதிருப்தி உச்சகட்டத்தில் இருக்கிறது என்பதை உணர்த்தும் வகையில் இந்த செய்தியாளர் சந்திப்பை அவர் நடத்தியிருக்கிறார் செங்கோட்டையன். இதில் முக்கியமான 3 முக்கிய அம்சங்கள். 10 நாட்களுக்குள் எடப்பாடி பழனிசாமி அதை பிரிந்து சென்றவர்களை இணைக்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இத்தனை ஆண்டுகள் அதற்கான முயற்சியில் ஈடுபடாமல் செங்கோட்டையனின் இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு அந்த பணியை மேற்கொள்வாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. செங்கோட்டையன் விடுத்துள்ள வேண்டுகோள் தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் துரைக்கருணா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். துரைக்கருணா சார், வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த செங்கோட்டையனுடைய பேட்டியோட அந்த முக்கிய அம்சங்கள், இதற்கு ஏதாவது பலன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இபிஎஸ் சம்மதிப்பாரா அல்லது அதிமுகவில் இது இன்னொரு பிளவாக கொண்டு போய் நிறுத்துமா? நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது இந்த கட்சியினுடைய மூத்த முன்னோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவராக திரு செங்கோட்டையன் இருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 52-53 ஆண்டுகளாக இந்த கட்சியில் பயணித்தவர். இந்த கட்சியினுடைய வளர்ச்சியில் இதனுடைய ஒவ்வொரு அணுவிலுமே அவருடைய அந்த உழைப்பு என்பது இருக்கிறது. எனவே அவர் இவ்வளவு காலம் பொறுத்திருந்து கட்சி ஒன்றிணைந்தால்தான் வெற்றி சாத்தியம் என்கிற கருத்தாக்கத்துக்கு வந்திருக்கிறார். ஏற்கனவே அவர் குறிப்பிட்டது போல நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து அந்த ரிசல்ட் வந்தவுடனே ஒரு மிகப்பெரிய சரிவை, பின்னடைவை, பெருந்தோல்வியை அதிமுக சந்தித்திருக்கிறது. எனவே நாம் பிரிந்து சென்றவர்களை, விலக்கி வைக்கப்பட்டவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று இன்றைக்கு அவரே குறிப்பிட்டது போல 6 பேர் சென்று சந்தித்து வலியுறுத்தியதையும் அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த 6 பேர் தன்னை சந்தித்தது, வலியுறுத்தியது பொய் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். திரு செங்கோட்டையன், திரு நத்தம் விஸ்வநாதன், திரு தங்கமணி, திரு வேலுமணி, திரு சி.வி. சண்முகம், தர்மபுரி திரு கே.பி. அன்பழகன், இந்த 6 பேர் கடந்த 6-7 மாதத்திற்கு முன்பாக சந்தித்து 2.5 மணி நேரம் பேசியிருக்காங்க. கட்சியை ஒன்றிணைத்தால் மட்டும்தான் வெற்றி சாத்தியம். திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்துவதற்கு அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டியது அவசியம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா, இந்த இருவரும் தலைவர்களும் கட்சியிலிருந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விலகியவர்கள், விலக்கி வைக்கப்பட்டவர்கள். அவர்களை எல்லாம் மறுபடியும் இணைத்து கட்சியை கொண்டு சென்றதுல புரட்சி தலைவருக்கும்
செல்வி ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. எனவே அந்த அடிப்படையில கட்சியை வலிமை மிக்க கட்சியாக திமுகவை தேர்தல் களத்தில் தோற்கடிக்கக்கூடிய வலிமை பெற வேண்டும் என்றால் நாம் அனைவரையும் ஒருங்கிணைந்துதான் செயல்படணுங்கிற கருத்தை வலியுறுத்தினார்கள். ஆனால் அதை ஏற்கவில்லை. இப்போது நிலைமை மோசமா இருக்கு. தேர்தலை எதிர்கொள்ள போறோம். கட்சி வலிமையா இல்ல, கூட்டணிக்கு யாரும் வரல. என்டிஏ கூட்டணின்னு அறிவிச்சதுக்கு பிறகு என்டிஏவில் இருந்த ஆட்களை காணா. பாமக அப்பா பையன் கட்சின்னு போயிடுச்சு. அது கூட இருந்த ஆட்கள் என்டிஏ பயணித்தவர்களும் வரல. கட்சியும் பலகீனமாக இருக்கிறது, கூட்டணியும் ஒரு வலுவான கூட்டணி அமையல. எனவேதான் கட்சியை வலிமைப்படுத்துவோம், கூட்டணி கட்சிகள் வரும் என்கிற கருத்தின் அடிப்படையில் திரு செங்கோட்டையன் இதை வலியுறுத்தி இருக்கிறார். இதையும் மீறி திரு செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுத்தோ அல்லது கடந்து சென்றோ இதை திரு எடப்பாடி மதிக்கவில்லை என்றால் நிச்சயமாக மீண்டும் ஒரு பிளவு, மகா பிளவு, பெரிய பிளவை. இவர் சொன்னார்ல மகா கூட்டணின்னு, அது மாதிரி ஏராளமான முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு எடப்பாடி மீது அதிருப்தியுள்ள பல ஆயிரக்கணக்கானோர் ஒன்று திரண்டு மீண்டும் அதிமுகவில் நிச்சயமாக ஒரு பிளவை ஏற்படும். அந்த பிளவு என்பது அதிமுகவை என்னை பொறுத்தளவில் திரு ஓபிஎஸ் அவர்கள், திருமதி சசிகலா அவர்கள், திரு செங்கோட்டையன் அவர்கள், திரு டிடிவி தினகரன் இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து திரு எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவை உருவாக்குவோம் என்று களத்திற்கு வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது கண்ணன். ஓகே, ஆனா இந்த ஒரு மகா பிளவுன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அவரு அந்த 10 நாட்கள் அவர் கெடு வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த எடப்பாடி பழனிசாமி இதுவரை பல்வேறு கட்ட அந்த இணைப்பு, ஒன்றிணைப்பு, ஒருங்கிணைப்பு குழு உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகளையுமே அவர் இதுவரை ஏற்கல. ஆனால் இந்த 10 நாள் கெடுவை எடப்பாடி பழனிசாமி ஏற்பாரா? ஏனென்றால் அமித்ஷாவு கூட அந்த ஒருங்கிணைப்புக்கும் முயற்சிகளை மேற்கொண்டும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒன்று. இரண்டாவது, டிடிவி தினகரனை அந்த 2 நிகழ்ச்சிகளுக்கு, ஒன்று அந்த மூப்பனார் நினைவேந்தல் நிகழ்ச்சி, இன்னொன்று இந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் இந்த ஜான்பாண்டியனின் மாநாடு, இதற்கு கூட அழைக்க கூடாது என்ற ஒரு நிபந்தனையை எடப்பாடி பழனிசாமியை விதித்ததாகவும் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஜி கே வாசன் உள்ளிட்டவரும் அந்த டிடிவி தினகரனை அந்த அழைப்பு விடுக்கவில்லை, அதனால்தான் தாம் விலக நேரிட்டது என்பதே அவர் மறைமுகமாக டிடிவி கூறியிருக்கிறார். இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த நிர்பந்தங்கள் பாஜகவுக்கும் இருந்திருக்கிறது, கூட்டணி கட்சியில் உள்ள மற்ற தலைவர்களுக்கும் இருந்திருக்கிறது. இப்போது செங்கோட்டையன் விடுத்துள்ள இந்த கெடுவை இவர் ஏற்பாரா மாட்டாரா சார்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்கிற பிடிவாத தன்மையோடு கட்சி என்னது, நான் தான் கட்சி என்கிற ஒரு இருமாப்போடு திமிர்த்தனத்தோடு திரு எடப்பாடி பழனிசாமி பயணிப்பாரே என்றால் 2026 2024 நாடாளுமன்ற தேர்தலை விட மிக மோசமான படுதோல்வியை திரு எடப்பாடி பழனிசாமி சந்திப்பார். அவருடைய முதல் அமைச்சர் கனவு தகர்த்து எறியப்படும் என்பதுதான் கள யதார்த்தம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற 2 கோடிக்கும் மேற்பட்ட இந்த தொண்டர்களுடைய எதிர்காலத்தையே பாழாக்கி விடுவாரோ என்கிற அச்சம்தான் அதிமுக தொண்டர்களிடமும் பொதுவெளிகளிலும் அரசியல் பார்வையாளர்களும் இருக்கிறது. இந்த பிடிவாத போக்கு என்பது நிச்சயமாக திமுகவை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்கு திரு எடப்பாடி துணை போகிறாரோ என்கிற பார்வையும் அதிமுக தொண்டர்களிடம் வந்துவிட்டது. எனவேதான் சொல்லுகிறேன், ஒருங்கிணைந்தால் மட்டுமே தான் வலிமை மிக்க அதிமுக உருவானால் மட்டுமே தான் கூட்டணி பலப்படும். அப்படி கூட்டணியும் பலப்பட்டு கட்சியும் பலமாக இருந்தால்தான் 2026 தேர்தலில் திமுக அணியை தோற்கடிக்க முடியும். இல்லை என்றால் திரு எடப்பாடி மட்டுமே அந்த கட்சியை வழிநடத்துவார். அது ஆட்சி அதிகாரத்திற்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில் கொண்டு வருவதற்குரிய தகுதியோ திறமையோ திரு எடப்பாடிக்கு இல்லை. அந்த கட்சியை அதிமுக என்று வழிநடத்துவார், அவரே பொதுச்செயலாளர் இருப்பார். எப்படி இருக்குன்னா, மதிமுக, தமாக, தேமுதிக மாதிரி ஒரு கட்சியா அதிமுகவை திரு எடப்பாடி கொண்டு போய் விடுவார். இதுதான் தொண்டர்களுடைய உணர்வாக இருக்கிறது. என்ன செய்ய போகிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்ணன். நயனார் நாகேந்திரன் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கார் சார் செங்கோட்டையன் பேட்டி தொடர்பா. செங்கோட்டையன் இந்த முடிவு நல்ல முடிவுதான் என்று கூறியிருக்கிறார். ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி தான் இத்தகைய போர்க்குரலை எழுப்புவதற்கு அவர் பின்னணியில் இருந்து செயல்படுகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. செங்கோட்டையன் நல்ல முடிவை தான் எடுத்திருக்கிறார் என்று நயனார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். அவர் ஒரு முன்னாள் அதிமுக தலைவராக இருந்தவர். என்ன நீங்க எப்படி பாருங்க, நயனார் நாகேந்திரனோட அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க சார்? திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் உண்மையிலேயே அந்த எண்ணமும் உணர்வும் இருக்குமே என்றால்
நிச்சயமாக கட்சி ஒன்றிணைய வேண்டும். இந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் திரு செங்கோட்டையனுடைய கருத்தை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வரவேற்றிருக்கிறார். ஏனென்றால் தென் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 90 தொகுதிகளுக்கு மேல அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இந்த திரு ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள், தினகரன் அவர்களுடைய ஆதரவு வாக்கு வங்கிகள் இருக்கிறது. இப்போது மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் வந்தபோது கொங்கு மண்டலத்திலேயே இவருக்கான ஆதரவு வாக்கு வங்கிகள் என்பதும் பெருமளவு இருக்கிறது. ஏன்னா ஈரோடு கொங்கு மண்டலத்தினுடைய முகமாக, அடையாளமாக அதிமுகவின் தொடக்க காலம் முதல் பயணிக்கிறவர். அவருக்கென்று ஒரு தனித்த செல்வாக்கு இருக்கிறது. இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்தால், அந்த ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கினால் நிச்சயமாக வெற்றி சாத்தியம். இல்லை என்றால் மிகப்பெரிய தோல்வியை திரு எடப்பாடி பழனிசாமி பெறுவார் என்பதுதான் நிதர்சனம். ஓகே, நன்றி நன்றி சார். பல்வேறு கருத்துக்களை எங்களோட பேசுவதற்கு மிக்க நன்றி. செங்கோட்டையனின் கருத்தை இபிஎஸ் ஏற்காவிட்டால் அதிமுகவில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்படும் என்றும், அதிமுக, மதிமுக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சியாக மாற்றுவதற்கான முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டிருக்கிறார் என்றும் மூத்த பத்திரிகையாளர் துரைக்கருணா அவருடைய கருத்தாக கூறினார். மேலும் கொங்கு மண்டலத்தின் முகமாக, அதிமுக முகமாக பல ஆண்டுகளாக 40 ஆண்டுகளுக்கும் மேலாக இருப்பவர் செங்கோட்டையன் என்பதால் அவருடைய இந்த பேட்டியானது அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும், தொண்டர்களின் உணர்வை தான் செங்கோட்டையன் பிரதிபலித்திருக்கிறார் என்றும், அதிமுகவில் மீண்டும் ஒரு பிளவு ஏற்படும் என்றும் இந்த செங்கோட்டையனின் பேட்டி குறித்து சாதகமான முடிவை எட்ட வேண்டும் என்றும் மூத்த பத்திரிகையாளர் துரைக்கருணா தெரிவித்திருக்கிறார்.